அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 29 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆனி பௌர்ணமி. இந்த ஆனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுறதுனால சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த செல்வமும் குழந்தை பாக்கியமும் திருமண யோகமும் கைகூடி வரும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் தான் வேதங்களை தொகுத்த வியாச முனிவர் அவதரித்தாராங்க. எனவே இந்த நாளில் தங்களின் ஆன்மீக குருவை வழிபடுவது நமக்கு ஒரு சிறப்பான பலன்களை தரும். ஆனி மூலம் அரசாலும் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த நாளில் வரும் மூல நட்சத்திரம் அரச யோகத்தை தரும் அப்படின்னு கூறப்படுதுங்க. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரும் இந்த ஆனி மூல நட்சத்திரத்தில் தான் அவதரித்தாராம். இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். மேலும் மாங்கனி மாங்கனியை படைத்து வழிபடுறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். முக்கியமாக இந்த பௌர்ணமி நாளில்ங்க குலதெய்வ வழிபாடு மற்றும் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலில் ஒரு லாபம் உண்டாகுங்க. இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறதுனாலே மிக மிக சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏன்னா இந்த ஆனி மாதமானது கோடை காலம் முடிந்து இளம் காற்று வீச துவங்கும் இளவேநீர் காலத்தின் துவக்கம்தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது. உத்திராணிய புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக இந்த ஆனி மாதம் திகழ்கிறதுங்க. இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரம் கூறுகிறது. இரணியனின் தம்பி ரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை கைப்பற்றி கடலுக்கடியில் எடுத்து சென்றானாங்க. அப்போது மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து 1000 ஆண்டுகள் போர் செய்து வென்று பூமியை அவனிடமிருந்து மீட்டு கொண்டு வந்ததும் இந்த ஆனி மாதத்தில் தான். அதனால தாங்க இந்த ஆனி மாதம் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதே போல் திருச்சி உறையூரில் உள்ள மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளி கொண்ட கருவறையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆனி பௌர்ணமி அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறுங்க. அதே போல் நிறைய இடங்களில் இந்த ஆனி மாத பௌர்ணமி அன்று முக்கியமாக சிவாலயங்களில் மாங்கனி திருவிழா நடைபெறுங்க. அதில் காரைக்கால் மாங்கனி திருவிழாவும் ஒன்று. திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாய்மானவர் சுவாமி கோயில்லையும் சுவாமிக்கு பக்தர்கள் வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து அவர்கள் குடும்பம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பிரார்த்தனை செய்வாங்க. அந்த பிரார்த்தனையும் பலிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அதுவும் இப்பேற்பட்ட முக்கியமான இந்த ஆனி பௌர்ணமி 70 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வருதாங்க. அதனால தான் மிக மிக முக்கியமான பௌர்ணமியாக இந்த ஜூன் 29 வருகிற, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வருகிற பௌர்ணமி கணிக்கப்படுகிறது. இன்றைய தினம் முக்கியமாக அம்பாள் வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக மிக சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. குலதெய்வத்துக்கு போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக போய் ஒரு பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வருங்க. நீண்ட நாட்களாக நடக்காத காரியங்கள், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு மனை வாங்கிறதா இருக்கட்டும், ஒரு கல்யாண யோகமாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால கூடிய விரைவிலே நடந்தேறும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. எந்த ஒரு எல்லா அம்பாளையும் இந்த நாளில் நீங்கள் வழிபடலாம். அம்பாள் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் சேர்த்து வழிபாடு செய்யலாம். அதே போல் நீங்கள் எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பௌர்ணமி நாளில் 7:30 to 9 ராகு காலம் வருதுங்க. அதே போல் 10:30 to 12 யமகண்டம். இந்த நேரத்தை விட்டுட்டு நீங்கள் அதிகாலையிலேயே 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே கூட நீங்கள் உங்களுடைய பூஜை புனஸ்காரங்களை செய்யலாம், வழிபாட்டு முறையை செய்யலாம். அதற்கடுத்து 9:15 to 10:15 மணிக்கு கூட உங்களுடைய வழிபாடை செய்யலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 12 to 1:30 தான் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களோட வழிபாடை செய்யலாம். நைவேத்தியங்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். மாலை பார்த்தீங்கன்னாக்கா 6 மணிக்கு மேலே நீங்கள் பௌர்ணமி நிலவை போய் பார்த்துட்டு வெளியில் பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு வேண்டிக்கிங்க. வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரணும், ரொம்ப நாளாக
கொண்டிருக்கிற சொத்துக்கள் வந்து எங்கள் கைக்கு வந்து சேரணும், குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்கணும், நல்ல படிப்பு நிலையில் முன்னேறி வரணும், கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், ஞானம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிங்க. இந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மனோகாரகன். அதனால் நீங்கள் கேட்குற அன்றைய தினத்தில் நீங்கள் கேட்குற அத்தனை வரங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை பதிவிடுங்க. அதே போல் வெளியில் போய் நின்று நீங்கள் சந்திர பகவானை பார்க்கும் பொழுதும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து வேண்டிக்கோங்க. அப்படி நீங்கள் வேண்டிக்கும் பொழுது ஒரு 5 ரூபாய் காயின் எடுத்துகிட்டு போங்க. அப்படியே அந்த காயினை கையில் வச்சு அந்த பௌர்ணமி நிலவுக்கு நேராக நின்று உங்களுடைய வேண்டுதல்களுக்கு வைங்க. என்னுடைய செல்வ நிலை நல்ல மேம்பாட்டு நிலைமைக்கு வரணும், பணத்தட்டுப்பாடு என்பது இருக்கவே கூடாது, பணம் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கணும், சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டு அதை அப்படியே அந்த காயினை 5 ரூபாய் காயினை கொண்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு அங்கேயும் உங்களோட வழிபாட்டு முறையை செய்யுங்க. தூப ஆராதனையை காமிச்ச பிறகு இரவு அந்த 5 ரூபாய் காயின் எடுத்து நீங்கள் பணம் வைத்து எடுக்கிற அந்த இடத்துல வந்து அந்த பணத்தை, இந்த நாணயத்தை வந்து நீங்கள் வச்சுருங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை வந்து பீரோலையோ கைப்பையிலையோ நீங்கள் பணம் வச்சு அதிகமாக எங்கே புழங்குவீங்களோ அந்த இடத்துல அந்த நாணயத்தை வச்சுடுங்க. எல்லா காசோட கலந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு பொட்டலாமல் போட்டு இல்லை ஒரு சிறிய சிப்லா கவரில் போட்டு கூட நீங்கள் தனியாக இதை வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே பூஜை இது பீரோலே இருக்கட்டுங்க. இது வந்து வழிபாடு செய்த காசு, அதனால் தனியாகவே இதை வச்சுருங்க. நீங்கள் இல்லாட்டி தனியாக நீங்கள் வந்து வழிபாடு செஞ்ச காசெல்லாம் நான் வைக்க சொல்லியிருப்பேன், அதில் கூட அதோட கூட நீங்கள் இதை வைக்கலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தானம் செய்கிறது மிக மிக சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. உங்களால் என்ன ஒரு தானம் அன்றைய நாளில் முடியுதோ, ஒரு 2 பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லை 5 பேருக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும், இல்லை எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் வாங்கி கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வாங்கி கொடுங்க. உங்கள் செல்வ நிலை நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். மேலும் அன்னைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள், இந்த பொருள்களை வாங்கிறதுனால நல்ல ஒரு தன தானியம் ஏற்படும், தன ஆகர்ஷணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொருள்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள்கள் இன்றைய தினம் நீங்கள் வாங்க வேண்டிய அந்த முக்கியமான பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பால். இந்த பால் அப்படிங்கிறது எல்லாருமே வாங்குவோங்க. அதுவும் பசும்பால் கிடச்சா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம். பசும்பால் வந்து ஒரு டம்ளர் காய்ச்சி நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம். சந்தனம் வாங்குங்க. அதே போல் குங்குமம் வாங்கிறது நல்ல ஒரு பலன்களை தரும். அப்புறம் வந்து கல்கண்டு, அன்றைய தினம் கல்கண்டு நீங்கள் சாதாரணமாக டைமண்ட் கல்கண்டு கூட வாங்கி கொஞ்சம் வச்சு நைவேத்தியமாக படைக்கலாங்க. இன்னொரு முக்கியமான பொருள் நீங்கள் வாங்க வேண்டியது பச்சரிசிங்க. இந்த சந்திர பகவான் அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னால திங்கட்கிழமைங்க. அதனால் இந்த பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமை தான் வருது. அதனால் ஒரு அளவு உங்களால் எந்த அளவு முடியுதோ ஒரு 1 கிலோ இல்லை 1/2 கிலோ கூட வாங்கலாங்க. நீங்கள் பச்சரிசி அன்றைய தினத்தில் வாங்க. இதனால் நல்ல ஒரு செல்வ நிலை மேம்பாட்டுக்கு வருவீங்க. பொன்பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வருங்க. அதனால் மறக்காமல் இந்த பௌர்ணமி வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.